மீனாட்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஈஸ்வர் வந்து நான் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன், அதனால இங்கேயே விடுங்கங்கிறான். இனி அதுல என்ன முடிவு எடுப்பாங்க தெரியல. ஈஸ்வர் நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேச போய் மீனாட்சிக்கு தான் பையன் மேலேயே கோவம். ஈஸ்வருக்கும் நான் தான் கிளினிக்கா இருந்து ஹாஸ்பிட்டல் இந்த லெவலில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், அதுல நீ உட்காந்து ஆட்சி செய்யறேன்னு ஒட்ட வார்த்தை சொல்லவும் அது ஈஸ்வரனால தாங்கிக்க முடியல. அது எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. நீலா நல்லபடியா எந்திரிச்சிட்டாதானுங்க பரமவ கேஸ்ல இருந்து. அதுக்குத்தான் இவ்வளவு தூரம் பேசினது. அவதான் ஒத்துக்க மாட்டாளே. என்னவோ குளூட்டத்தையானா ரொம்ப கலராக்கி ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்குமா. அதை இன்ஜெக்ஷனாவோ இல்லை டேப்லெட்டாவோ ரேக்காக்கு கொடுத்து இவளோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணங்காட்டி தான் நான் ரொம்ப கலர் ஆயிட்டேன்னு வந்து டிவில சொல்லணுமோ? ம் வேற வேலை இல்லை இவளுக்கு. ஏற்கனவே அந்த பிள்ளை எத்தனை மாத்திரம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதே தான் நாங்களும் பேசணும். அவளும் எந்த காலத்துல தான் அடங்கியிருக்கான். முதல்ல ஏதோ நலவலாட்ட சிவராமண்ணா கூடயே பார்ட்னரா இருந்தா, இப்ப என்னவோ எதிரும் புதிருமா முட்டிட்டு இருக்கா. ஆமா முதல்ல உங்க அண்ணனுக்கு பிசினஸ்